அன்பே, எனதன்பே, இனிய அருளாசிர். கடந்த மாதம் சத்சங்கத்தில் ஓர் அற்புதமான விஷயத்தை கூறினேன். அந்த கருத்து உங்களுக்குள் பதிந்ததா என்பதில் சந்தேகமே. ஆயினும் திரும்ப கூறுகிறேன், கவனியுங்கள். எந்த யோகத்திலும் கிட்டாத ஒரு அற்புதம் இந்த குண்டலினி யோகத்தில்தான் நமக்கு கிட்டியிருக்கிறது. அதுவே சுழிமுனை சுவாசம். இந்த சுழிமுனை சுவாசத்தில் இடகலை பிங்களை எனும் சுவாசம் மாறி இரு சுவாசமாக்கப்படுகிறது அல்லவா? அந்த இரு சுவாசத்தையும் பிராணனாக்கி நாசினுனி ஆக்ஞா சகசிராரா எனும் உயர்நிலை தத்துவமாய் மாற்றிக் கொடுத்திருக்கிறேன். இதைத்தான் பகவான் பகவத்கீதையில் கூறியதையும் சுட்டிக்காட்டினேன். அர்ஜுனா, எவன் ஒருவன் 9 துவாரங்களையும் ஒருங்கி அடைத்து பிராணனை உச்சியின் மேல் கொண்டு வந்து நிலை நிறுத்தி ஓம் எனும் ரீங்காரத்துடன் உடலை உருகின்றானோ அவன் என் சொரூபத்தை அடைகிறான் என்பதே இதனுடைய தாற்பயம். எந்த யோகத்தாலும் இந்த பிராணன் இரு சுவாசமாக இரண்டங்குல சுவாசமாக மாறாது. அப்படியே மாறினாலும் கீழ் நோக்கி பாய்கின்ற இந்த பிராணன் மேல் நோக்கி செலுத்தும் வல்லமை யாருக்கும் வந்து சேராது. சித்தவித்தை, வாசியோகம் எனும் பற்பல விதங்களில் இந்த மூச்சை கவனிக்கக்கூடிய வித்தைகளில் யாராலும் மேல் நோக்கி செலுத்த இயலாமல் போய்விடும். காரணம், இந்த பிராணன் இயற்கையாகவே கீழ் நோக்கி அபாலினில் கலப்பதாகவே இருப்பதால். ஆனால் உங்களால் இது சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது. வாசியோக நிஷ்டை எனும் இந்த அரிய பயிற்சியால் நீங்கள் பிராணனை மேல் நோக்கி செலுத்துகிறீர்கள். இந்த பிராணனை சுவாச பந்தனமாக்கி மகிழ்கிறீர்கள். இந்த பிராணன் அற்ற நிலையை பெறுகிறீர்கள். அதில் குறிப்பாக நாசினுனி ஆக்ஞா சகசிராரா என்ற உடனேயே இந்த பிராணன் மேல் நோக்கி செல்கிறது. ஆக்ஞாவில் நிலைக்கிறது. ஆக்ஞா கடந்த சகசிராரத்தில் சென்று அங்கு உடனே மேலே கிளம்பும் குண்டலினி எனும் அற்புத சக்தியில் கலந்து லயமாகிறது. அந்த நிலைதான் உணர்வு நிலை, தன்னிலை உணர்வு நிலை. அதன் பிறகு இந்த தன்னிலை உணர்வு எல்லையற்ற பேருணர்வோடு கலக்கிறதே சிதாகாச தியானத்தால். இப்பொழுது இந்த பயிற்சியில் உங்களுக்கு வாசியோக நிஷ்டை, சுழிமுனை சுவாசம், சுவாச பந்தனம் எல்லாவற்றுக்கும் மேலாக பிராணனை உச்சியின் மேல் கொண்டு வந்து நிலை நிறுத்தும் அற்புத தத்துவம், அதில் குண்டலினி என்னும் தன்னுணர்வை நிலைநிறுத்தி இரண்டர கலந்த நிலை, பிராணனும் சக்தியும் கலந்த நிலையில் இங்கு பிராணன் சிவமாகவும் குண்டலினி சக்தியாகவும் ஈடு இணையற்ற இணைகளில் தன் உணர்வு பல்கி பெருகி அதுவே சிதாகாச தியானமாக்கி அது தன் உணர்வு எனும் நிலை பேருணர்வோடு கலத்தல் என்பது ஆன்மாவாகிய நீ உணர்வு நிலையில் இருந்தவாறு எல்லையற்ற பேருணர்வு எனும் பிரம்மமாயும் மலரும் நிலை. இதை நான் கடந்த மாதம் கூறினேன். எத்தனை பேருக்கு புரிந்தது? ஆகவேதான் திரும்ப இந்த பதிவை போடுகிறேன். இதை திரும்ப திரும்ப கேட்டு இந்த பயிற்சியில் முழுமையாய் நிலைத்திருந்து தன் சுய நிலையை எல்லையற்றதாக்கி எங்கும் வியாபிக்கும் தன்மையை பெறுவீராக. எனது அன்பு நிறை அருளாசிர். நன்றி செய்க, நலமே பெறுக.